ஸ்ரீகுட்டன் 68 தடவையா சுரபின்ற பொண்ணை பார்க்க போறான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியா பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா உள்ள காத்தே வரலன்னு ஸ்ரீகுட்டன் சொல்லவே சுரபி வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூட்டிட்டு போறா. இவங்க 2 பேரும் வெளியே பேசிட்டே இருக்கும் போது பைக்ல ஒருத்தன் வந்து ஸ்ரீகுட்டன் கிட்ட அட்ரஸ் கேட்கறான். ஸ்ரீகுட்டன் அட்ரஸ் சொல்லிட்டே இருக்கும் போது இந்த சுரபி வந்து அவன் பைக்ல ஏறி அவன் கூட போயிடுறா. இந்த பைக்ல வந்தவன் வேற யாரும் கிடையாது, இந்த சுரபியோட லவர் தான். இந்த சுரபி தான் பிளான் போட்டு இவன் கூட இப்படி ஓடி போயிருப்பா. ஸ்ரீகுட்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா கத்துவான். உடனே சுரபியோட அப்பா அண்ணன் எல்லாரும் அங்க வந்து சுரபி போற பைக்கை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படியோ வாழைத்தோப்புக்குள்ளலாம் நுழைஞ்சு அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருவாங்க. ஆனா சுரபி அந்த பையனை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிடுவா. இதை பார்த்த சுரபியோட அப்பா அந்த கல்யாணத்தை தடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையனோட அம்மாவை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுவாரு. ஏன்னா அந்த சுரபியோட அப்பாவும் அந்த பையனோட அம்மாவும் சின்ன வயசுல லவ் பண்ணவங்க. இவர் லவ் பண்ண இவங்களோட பேரை தான் இவங்க பொண்ணுக்கு இவர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் அவங்களும் இவரோட பேரை அவங்க பையனுக்கு வச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சு இவங்க 2 பேருமே நம்ம தான் ஒண்ணு சேர முடியல, நம்ம பசங்களாவது ஒண்ணு சேரட்டோம்னு சொல்லிட்டு இவங்களே முன்னே நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தாங்க. கடைசியில ஸ்ரீகுட்டனுக்கு 68 தடவையும் பொண்ணு கிடைக்காம அம்போன்னு நிக்கிறான்.